மிக முக்கியமான பரிகாரம் என்று சொன்னால் நடைப்பயிற்சி. இது சீனர்கள்லாம் செய்யக்கூடியது, பௌத்தர்கள் செய்யக்கூடியது. எதற்காக என்று சொன்னால், ஏற்கனவே சொன்னேன், மண் தத்துவம் என்று சொல்லக்கூடியது. பௌமன் என்றும் பெயர். முருகனுக்கு பௌமன் என்று பெயர். பூமி புத்திராய என்றெல்லாம் சொல்வோம், குஜன் என்று சொல்லுவோம். நடக்கும் பொழுது கால் என்பது சனீஸ்வரரின் தத்துவம். அதுவும் வேகமாக நடக்கக்கூடாது. எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, நடக்கும் பொழுது இந்த வீட்டிலே கூட மெதுவாக ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லோ வாக்கிங் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த ஸ்லோ வாக்கிங், அடிமேல் அடி வைத்து அப்படியே கோயிலை சுற்றுற மாதிரி முருகப்பெருமானை மனதார மனதில் உள்வாங்கிக் கொண்டு உங்களுக்கு தெரிந்த இனிமையான எளிமையான முருகன் மந்திரங்களை சொல்லிக்கொண்டு நடந்து பாருங்கள். இதுவும் பெரிய பரிகாரம் தான். அதாவது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லுவதைப் போல, புறத்திலே தேடுவதை விட அகத்திலே தேடியதால் தான் அவருக்கு பெயர் அகத்தீசன்னு பேர். அப்போது வரக்கூடிய காலத்திலே கலிக்காலம் கரிக்காலம் ஆக கண்டேன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே, இனி விஸ்வவாசு முதல் அனந்தன் என்று சொல்லக்கூடிய ஆண்டு வரும் வரை, அது 2035 வரும். ஒவ்வொரு படியாக உலகெங்குமே சோதனைகள் தோன்றலாம். அடுத்த 10 வருஷம். இப்படி யோசிச்சு பாருங்களேன். நாம் மருத்துவ பேரிடர் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. கண்ணை மூடி கண்ணை திறந்து எல்லாரும் நல்லா தான் இருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடும். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 10 இயர்ஸ்.